அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய 4 நாட்கள் கெடு விதித்தது சுப்ரீம் கோர்ட். இதுதான் இப்போது திமுக வட்டாரத்தையே அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். அமைச்சர் பதவியா அல்லது சிறையா? அமைச்சர் பதவியில் நீடிக்க விரும்புகிறீர்களா, மறுபடியும் சிறைக்கு செல்லாமல் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறீர்களா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு நன்னடத்தை அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை. அடிப்படை உரிமை பாதிக்கப்படக்கூடாது எனும் காரணத்தினால்தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினோம். ஜாமீன் உத்தரவு பிறப்பித்த போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை, தற்போது அமைச்சராக உள்ளார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த போது இருந்த சூழல் வேறு, தற்போதைய சூழல் வேறு. அமைச்சர் பதவியா ஜாமீனா என்பதை வரும் திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணிக்குள் செந்தில் பாலாஜி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இப்போது செந்தில் பாலாஜிக்கு கெடு விதிச்சிருக்காங்க. இனி செந்தில் பாலாஜி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.